அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியாவில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மலேசியா மால் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மாலில் உள்ள ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிராசரி அண்ட் மீட் இந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுறதா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட கண்டினியூஸாக வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே இது தான். ஃபர்ஸ்டே நம்மளுக்கு சிக்கனை தான் கிரில் பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக குட்டி குட்டி நண்டை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த நண்டு எல்லாமே. ஒன்று சைடு வந்து நார்மல் நண்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, இன்னொரு சைடு வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மலேசியா விலாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி ரோட் சைடில் கடை இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயுமே ரோட் சைடுகளில் கடை இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ஏரியாவாக அப்படியே ஒதுக்கி இருக்கிறாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அடுத்து இங்கே மேங்கோ ஜூஸ், அதோட மில்க் ஷேக், மொஜிட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிப்பி, அதோட கனவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆக்டோபஸ், அதுவுமே வச்சுருந்தாங்க. அடுத்து அவகோடோ எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ், அதே மாதிரி ஃப்ரெஷ் மில்க் ஜூஸ் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியாத நேமில் நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், முழுசாக ஆக்டோபஸை ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக கேக் ஐட்டங்களாக இருந்துச்சு. அடுத்து இந்த சைடு பெரிய மூங்கில் பாட்டில் வந்து நிறையா கொலக்கட்டை மாதிரி வச்சு வேக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இது எல்லாமே சவர்மா தான். நம்ம ஒரு சைடு சவர்மா வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. அடுத்து இந்த சைடுமே நிறைய ஜூஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இளநியுமே இருக்குது. அடுத்து இதை பாருங்கள், இது என்னென்னே தெரியல, நீளமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. குச்சியாக இருந்துச்சு. அடுத்து இந்த சைடு ஃபுல்லாக சிக்கனை பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சிக்கன் ரைஸை பார்க்கும்போது நம்ம மந்தி செய்வோம்ல, அது மாதிரி இருந்துச்சு. சிக்கன் மந்தி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டால்லையுமே டக்குன்னு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் போன வீடியோவாக அப்லோட் பண்ணால் மாலுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவுமே இருக்குது. அந்த மாலோட பேக் சைடில் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே இருக்குது. நாங்கள் எந்த மால் போயிருந்தோம்னா கேஐபி மால் தான். சிப்பாங்கில் உள்ள கேஐபி மால் தான் போயிருந்தோம். அந்த மாலுக்கு போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே மேக்ஸிமம் நிறையா கிரில்லும் அதே மாதிரி பாயில் தான் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம கடைகள் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா நிறைய டேபிள்ஸ் எல்லாம் போட்டு அங்கே வந்து வாங்கியுமே சாப்பிட்றாங்க. இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். இது வந்து நான் கேஐபி மால் போயிருந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அன்னைக்கு நைட் போனது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு. அடுத்து அந்த கேஐபி மால்லையுமே நான் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட் உள்ள இடத்தையுமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போயிருந்தோம். இங்கே நிறைய டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸுமே இருந்துச்சு. ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இது வந்து தாமரை தண்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான். அதுக்கு பக்கத்தில் உள்ளது ஸ்ப்ரிங் ஆனியன்.
இந்த மாம்பழத்தை பாருங்க, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் மாம்பழம் வந்து ஓவல் சைஸ் இல்லாட்ட ரவுண்டாக தான் இருக்கும். இங்கே வந்து நீல சைஸில் இருக்குது மாம்பழம். நெக்ஸ்ட் இந்த சைடு பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே இருந்துச்சு. இது வந்து பாக்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள பன்னீர் தான் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ட்ரேலையுமே நம்மளுக்கு ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் புரோக்கலி, அதே மாதிரி இது வந்து வெள்ளைப்பூடு தான். வெள்ளைப்பூடை வந்து உரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கீரை, அதே மாதிரி இது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு குருத்து மாதிரி இருந்துச்சு. இது வந்து தென்னங்குருத்து மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. நெக்ஸ்ட் செரி டொமேட்டோஸ், அதே மாதிரி பீன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இஞ்சி, அதே மாதிரி இது வந்து வாழைக்குருத்துன்னு நினைக்கிறேன். அந்த வாழை மரத்தில் கீழே உள்ளது அது, கடலை எல்லாமே இருந்துச்சு. இங்கே கீரை எல்லாமே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அடுத்து இது என்ன கிழங்குன்னே தெரியல, சக்கரவள்ளி கிழங்கா என்னன்னே தெரியல. மேலே பீட்ரூட், அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு எல்லாமே இருந்துச்சு. தென்னை மரத்துலேருந்து குட்டியாக காய் மாதிரி விழுவும் பாருங்கள், நம்ம குட்டி இளநின்னு கூட சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவா என்னன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஞ்சிலாம் நல்லா பெரிய சைஸாகவே இருந்துச்சு. அடுத்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மல்லி, இது மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த சைடு பாருங்கள், மீன் தான். மீன்லேயே நிறையா மீன் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மீனை கட் பண்ணியுமே வச்சுருந்தாங்க, முழுசாகவுமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், உயிரோட மீனுமே இருந்துச்சு, தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இது எல்லாமே ட்ரை ஃபிஷ் தான். நெத்திலிலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு நெத்திலி கருவாடு எல்லாமே. அடுத்து மீனுமே நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மீனோட விலையுமே அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு போர்டில் வச்சுருந்தாங்க. அடுத்து நண்டு, கனவா, இறால் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இது வந்து சிப்பியுமே இங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் மீன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியும் கொடுக்குறாங்க. அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து பாரு என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னன்னு போய் பார்த்தா கருப்பாக ஒன்று கையில் கொடுத்தாங்க. வாங்கினோன்னு கை ஃபுல்லாக அந்த கருப்பு ஒட்டிக்கிருச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியலை. இப்படி தான் இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியாததுமே நிறையா இருந்துச்சு. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கூனி கருவாடுன்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த குட்டி இறால் அதை காய வச்சு கருவாடு மாதிரி செய்வாங்க. அது வந்து கூனி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவாடுமே இங்கே இருந்துச்சு. அடுத்து ராட் மீட் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். இந்த கேஐபி மால் வந்துட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணாமல் கூட போயிடுவோம். ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் போய் விளையாட வச்சுட்டு தான் கண்டிப்பாக போகணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். அதனால அவங்க விளையாடுற ப்ளே ஸ்டேஷனுக்குமே கூட்டிகிட்டு போய் அவங்களையுமே விளையாட வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் மால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.